இது மண்புழு. மண்புழுவிலேருந்து செம்பு பிரிக்கிறது இது நிறையா விஷயத்துக்கு ஆகும். மெயினாக தன விஷயத்துக்கு ஆகும், மணிக்கு சாரணை ஏற்றுறதுக்கு ஆகும். இதையே இந்த செம்பே முறைப்படி சுத்தி பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம்னாக்க தனவசியம், அதே மாதிரி கண் திருஷ்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வராது. செய்வன பிரச்சனைகள் தீர்றதுக்கு, நோய் நொடிகள் தீர்றதுக்கு இந்த ரொம்ப முக்கியமானது. இது மாந்திரியத்தில் நிறைய இடத்துல பயன்படும். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுலேருந்து எப்படி செம்பு நாம் பிரிக்கிறோம் அப்படின்றது. இது முதல்ல மண்புழு நான் ஒரு 2 கிலோ எடுத்துருக்கோம். இதை என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணுறதுக்கு பயன்படுற பொருள் புளிச்ச மோர். நல்லா புளிச்ச மோர். இதை அந்த மண்புழுவில் இந்த மாதிரி ஊற்றிடணும். ஊற்றிட்டு இது மேலே ஒரு துணி சுற்றி கட்டி வச்சிடணும். கட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும். நம்ம இப்போ சாயந்தரம் 5-6 மணி ஆகிடுச்சு இல்லையா, 6 மணி ஆச்சு. அதனால் நம்ம இப்போ நைட் வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற மண்ணெல்லாம் கக்கிட்டு மண்புழு மட்டும் இருக்கும். அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்னா இந்த மண்புழுவை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க. நான் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக 2 கிலோவுக்கு மேலே எடுத்துருக்குறோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த செம்பில். இது அந்த காலத்தில் சித்தர்கள் அவங்கெல்லாம் என்னென்னா கையில், காதில், இதெல்லாம் காதில் தோடு மாதிரி போடுறது, ருத்ராட்சத்தை இதில் கட்டி போடுறது, இந்த மாதிரி நிறையா வேலைகளுக்கு இந்த மண்புழுவோட இது பயன்படுத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கற்ப மருந்துக்கு சமமானது இந்த மண்புழுவோடையது. சரியா? இந்த மண்புழுவோட சத்து பிரித்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கற்ப மருந்துக்கு சமமானது. இது நிறைய வேலைகளுக்கு பயன்படக்கூடியது. மெயினாக தனவசியம், கண் திருஷ்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி மண்புழுவை ஒரு இதில் போட்டுட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு புளிச்ச மோரை விட்டு இது மாதிரி ஒரு துணியை சுற்றி ஒரு ராத்திரி வச்சிடணும். சரியா? காலையில் இதை எடுத்து கழுவிட்டு மற்ற வேலைகளை நம்ம செய்யணும். அது எப்படி பண்ணுறோம், எப்படி இதிலேருந்து செம்பு பிரிக்கிறோம், அது எதுக்கெல்லாம் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது இது மண்புழு சுற்றி. மண்புழு தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு நல்லா புளிச்ச மோர் ஊற்றி மேலே ஒரு துணியை கட்டி ஒரு ராத்திரி வச்சிடணும். அப்போ இந்த மண்புழு என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய மண், அது உள்ளே தின்னு இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் கக்கிட்டு மண்புழு சுத்தமாயிடும். அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணியில் கழுவிட்டு அடுத்த வேலைக்கு கொண்டு போகணும். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத அப்பப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் மண்புழு சுத்தி.